பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை விட்டு கடந்த வாரம் எலிமினேட் ஆன நடிகர் ராணவ் அவர்கள் முதல் முறையா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரு பவித்ரா அவர்கள் கிட்ட லவ் பண்ற மாதிரி பண்ண விஷயங்கள் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத பத்தியும் ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரம் மட்டுமே இருக்க நிலையில இந்த சீசனோட டைட்டில் வின்னரா நடிகர் ராணவ் அவர்கள் தான் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில ராணவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல ராணவ அவர்களுக்கு தான் அபிஷியல் ஓட்டிங்ல கூட அதிகமான ஓட்ஸ் வந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதனால ராணவ ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியும் சோகத்திலும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ நடிகர் ராணவ அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்புக்காக நான் பல வருஷம் தவம் இருந்திருக்கேன், அது ஒரு வழியா இந்த சீசன்ல தான் எனக்கு கிடைச்சது, அந்த வாய்ப்பை என்னால முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னு நம்புறேன். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு பவித்ரா அவர்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு அவங்கள நான் லவ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அது மட்டும் தான் என்னால இப்போ சொல்ல முடியும். இவ்வளவு நாள் எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எக்கச்சக்கமா கொடுத்திருக்கீங்க, அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்னோட எலிமினேஷன் கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்திருக்கு. இந்த சீசன்ல நான் தான் டைட்டில் வின்னரா வருவேன், ரொம்ப கனவோட இருந்தேன், அது நடக்காம போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே சினிமாவில் உங்களை என்டர்டெயின் பண்றேன், அப்பவும் இதே மாதிரி உங்க லவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ராணவ் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.